வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே அருமையான கருப்பு சுண்டல் குழம்பு செய்ய போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் டயத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ காலையில் குழம்பு செய்யணும்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு கழுவி தண்ணியை ஊற்றிட்டு அதை வேக வைக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கழுவி மூக்கடலை சேர்த்துட்டு தண்ணி வேகிற அளவுக்கு தண்ணி இந்த மாதிரி பயிருக்கு மேலே தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு உப்பு போட்டு கல் உப்பு தூள் உப்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக சேர்த்துக்கங்க தேவைக்கேற்ற மாதிரி. நான் வந்து தக்காளி பழத்தை இப்போ சுண்டல் வேகிறப்ப மூக்கடலை வேகிறப்பவே நான் கொஞ்சம் தக்காளியை மசிச்சு விட போகிறேன். ஏன்னா முழுசாக கட் பண்ணி போட்டால் அப்படியே வேகாமல் அப்படியே இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் மசிச்சு விடுங்க, ரொம்ப சீக்கிரமே வந்துடும். நான் வந்து சின்ன தக்காளி, நாட்டு தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன், சின்னதாக இருக்கவும். நீங்கள் பெரிய தக்காளினா ஒரு தக்காளி சேர்த்தா போதும். ஏன்னா புளி அதிகமாக சேர்த்துடக்கூடாது, புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. அதனால் தக்காளியை சேர்த்து மூடி போட்டு வேகட்டும். இந்த பக்கம் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு மேலே கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சோம்னா சீக்கிரமே ஊறி வந்துடும். இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். இந்த பக்கம் சுண்டல் வேகுது, ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. குக்கர்லேனா நீங்கள் சீக்கிரம் வந்துடும். நான் பாத்திரத்தில் சேர்க்குறதுனால ஒரு 10 நிமிஷம் ஆகும், வேகட்டும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3/4 அளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவும் வீட்டில் அரைக்கிற குழம்பு தூள் தான். எல்லார் வீட்லேயும் அரைச்சி வச்சுருவோம்ல, அந்த தூளை கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நான் ஒரு தேவைக்கேற்ற மாதிரி ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். இது வந்து காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரமாக இருந்துச்சுன்னா கம்மியாக சேர்த்துக்கங்க. இப்போ புளி கரைசலை சேர்த்துட்டு இப்போ மசாலாவும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்ததுக்கு முன்னாடி உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் ஒரு 2 கத்திரிக்காய் இல்லைன்னா முருங்கைக்காய் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கத்திரிக்காய் தான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து அந்த மூக்கடலை 3/4 அளவு வந்திருக்கு. இந்த கத்திரிக்காயும் போட்டு வேக வைக்கிறப்ப கரெக்டாக இருக்கும். மசாலா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதி வரணும். குழம்பு கொதியட்டும். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு 2 பத்தை தேங்காய் அதை கட் பண்ணி ஒரு சுற்று சுற்றிட்டு சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், கசகசா இது 2யும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் ஒரு 4 வெந்தயம் சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு முன்னாடி கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். இப்போ இது வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் எல்லாம் வதங்கி வர்றப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. அதனால் நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அது வரையும் நீங்கள் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. நான் பெருங்காயத்தூள் காலியாயிருச்சு, அதனால் சேர்க்கல. நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து குழம்பு இது கூட சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி குழம்ப சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு
நல்லா கொதிக்கணும். கொதிஞ்சதுக்கு முன்னாடி இந்த அரைச்சு வச்சிருக்க தேங்காய நல்லா வடிச்சுட்டு, தேங்காய் பால் எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்குறப்ப இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரம் ஜீரணம் ஆயிரும். அதனால இந்த மாரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. கடைசியா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா திக்கா நல்லா இந்த மாரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. ஒரு அருமையான மூக்கடலை குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது கூட நீங்க முட்டை பொரியலோ, ஒரு பொரியலோ வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். கூட்டு பொரியலுக்கு. நீங்க இந்த மாரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே ஹைப் பண்ணிருங்க.